அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது சித்தர்கள் அருளிய மச்ச சாஸ்திரம். கஜ புசண்டர் அவர்கள் மச்ச சாஸ்திரத்தை பத்தி கொடுத்திருக்காரு. அதை பத்தி நம்ம இந்த பகுதியில பார்க்கலாம். பொதுவா ஒருத்தர் பிறக்கும் போது அவருக்கு உள்ள மச்சம் அவரோட வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு தொடர ஆரம்பிக்கும். இதை வச்சுதான் நம்ம அவங்களுக்கு சாஸ்திரங்களுக்கு சொல்லியும் அவங்களுடைய வாழ்க்கையோட பலன்களையும் நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்காங்க. அந்த வரிசையில சித்தர்கள் சொன்ன மச்ச பலன்களை இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். தலையில எங்க மச்சம் இருந்தாலும் அந்த பெண்ணிடம் பேராசையும் பொறாமை குணமும் நிறைய இருக்கும். வாழ்க்கையில அவங்களுக்கு மன நிறைவு இருக்காது. நெற்றியோட நடுவுல மச்சம் இருந்தா அவங்க அதிகாரமிக்க பதவியில அமருவாங்க. ஆடம்பர வாழ்வு அவங்களுக்கு கிடைக்கும். செய்வது எல்லாமே வெற்றியாய் இருக்கும். இரு புருவத்துக்கிடையே மச்சம் இருந்தாலும் மேற்சொன்ன பலன்கள் அமையும். நெற்றியோட வலது பக்கம் மச்சம் இருந்தால் வறுமை வாட்டும், ஆனாலும் நேர்மையோட இருப்பாங்க. கன்னத்தில் மச்சம், காதுகளுக்கும் கண்ணுக்கும் இடையே உள்ள கண்ண பகுதியில மச்சம் இருந்தா வாழ்க்கை வசதிகரமா இருக்கும், சந்தோஷம் குடிக்கொண்டு இருக்கும். வலது பக்கம் என்றால் வறுமை வாட்டும். பார்ப்பதுக்கு வசீகரமான தோட்டத்தோட அழகாக இருப்பாங்க. இடது தாடையில் மச்சம் இருக்கிறவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வசீகரமான தோட்டத்தோட அழகாகவும் இருப்பாங்க. ஆண்கள் இவர்களை துரத்தி துரத்தி காதலிக்க துடிப்பார்கள். நற்குணங்கள் உடையவராகவும் இருப்பாங்க. வலது தாடையில் மச்சம் இருந்தா பிறரால வெறுக்கப்படக்கூடியவர்களாகவும், கண்கள்ல மச்சம் இருந்தால் வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் நிறைந்ததா இருக்கும். மூக்கு மீது மச்சம் இருந்தா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நினைத்ததெல்லாம் நடக்கும். ஆடம்பர வாழ்வும் அந்தஸ்தும் இருக்கும். சமூக மதிப்பு இவங்களுக்கு கிடைக்கும். காதுகள்ல மச்சம் இருந்தா இவங்க செலவு செய்வதில் கெட்டிக்காரரா இருப்பாங்க. என்ன செலவு செய்தாலும் அதற்கு தக்கபடி பணம் இவங்களுக்கு வரும். சமுதாயத்துல இவங்களுக்கு தனி மதிப்பு இருக்கும். நாக்கில் மச்சம் உள்ள பெண்கள் கலைஞானம் கொண்டவரா இருப்பாங்க. ரசனைகள் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். கழுத்தில் மச்சம் உள்ளவங்க வாழ்க்கையில 7 முறை அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கிடைக்கும். தோளோட இடது பக்கம் மச்சம் இருந்தா சொத்துகளுக்கு அதிபதியா இவங்க இருப்பாங்க. பரந்த மனப்பான்மையுடன் பிறருக்கு தான தர்மங்கள் செய்யும் குணமும் இவங்க கிட்ட இருக்கும். முதுகுல மச்சம் இருந்தா கண்களுக்கு தெரியாம முதுகுல எங்க மச்சம் இருந்தாலும் துணிச்சலான காரியங்கள் அந்த பெண்ணிடத்தில் இருக்கும். வாழ்க்கையும் வசதிகரமா இருக்கும். உடல் ஆரோக்கியமாவும் இருக்கும். உள்ளங்கை, முழங்கை, மணிக்கட்டுகள் மச்சம் இதெல்லாம் இருக்கிறவங்க குடும்பம் இனிமையா இருக்கும். கலாரசனை உடையவரா இருப்பாங்க. சிறந்த நிர்வாகத்தன்மையும் இவங்க கிட்ட காணப்படும். தொடையில மச்சம் இருக்கிறவங்க படிப்படியா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில மிக உன்னத நிலையை அடைவாங்க. வலது தொடையில மச்சம் இருந்தால் தற்பெருமை அடங்காப்பிடாரித்தனமாகவும் இருப்பாங்க. இடது முழங்கால மச்சம் இருந்தா பெண்கள் புத்தி கூர்மை உடையவராகவும் தன்னம்பிக்கை உடையவராக இருப்பாங்க. அதுவே வலது முழங்கால மச்சம் இருந்தா பிடிவாதக்காரரா இருப்பாங்க. மார்புல மச்சம் இருந்தா வலது பக்கமா இருந்தா வாழ்க்கையில படிப்படியா முன்னேறுவாங்க. அதுவே இடது புறமா இருந்தா உணர்ச்சிகள் அதிகமா இவங்களுக்கு இருக்கும். வலது மார்புல எங்க மச்சம் இருந்தாலுமே இவங்களோட வாழ்க்கை போராட்டமானதா இருக்கும். நெஞ்சோட இடது பக்கத்துல மச்சம் இருந்தா அவங்களுக்கு காலகாலத்துல திருமணம் நடக்கும். நல்ல கணவன் அமைவாங்க. தொப்புள் பகுதியில மச்சம் இருந்தால் வசதியான வாழ்க்கையும், தொப்புள் கீழ் மச்சம் இருந்தால் வறுமையும் செல்வமும் மாறி மாறி இவங்களுக்கு இருக்கும். பிறப்பொறுப்புல மச்சம் இருக்கக்கூடிய பெண்ணை விட வேற யாருமே அதிர்ஷ்டசாலி பெண்ணா இருக்கவே மாட்டாங்க. உயர்ந்த பதவிகள் இவங்களை தேடி வரும்.